ஹெச்ராஜா சொன்னார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு மோட்டிவால சொல்லியிருக்கிறாரு. எங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தளபதி ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு செயலை செய்துட்டு வருவார். உணர்வுபூர்வமாக அவர் செய்ததுக்கு மற்ற எந்த கட்சியுமே செய்யாத இங்கு இருந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருப்புவனத்துக்கு சென்று மடப்புறத்திலே சென்று அங்கு இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவரை நேரடியாக சென்று ஒரு அண்ணனாக குடும்ப உறுப்பினராக அவர் என்ன செய்ய வேண்டுமோ தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினார். வேற எந்த ஒரு தலைவரும் இன்றைய முதலமைச்சரோ அல்லது எதிர்கட்சி தலைவரோ செய்யாததை எங்கள் தலைவர் செய்தார். அது மட்டுமல்ல, இவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு போராட்டத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களை அன்று 13 பேரை சுட்டுக் கொன்ற போதே அதை சென்று பார்த்தார். அவர் அரசியல் நோக்கத்திற்காகவோ சுயநலத்திற்காகவோ செய்யவில்லை. அஜித் மரணத்தின் போதின் போது அவர் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறினார். இதை போல இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டும். அவர் கட்சிக்காகவோ எந்த ஒரு தனியான எண்ணத்திலேயோ தன்னோட பிரைவேட்டா எனக்கு கிடைக்கணும், ஓட்டு வாங்கணும், ஓட்டை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு 1000 2000 கொடுக்கக்கூடிய இந்த கேவலமான இந்த தமிழ்நாடு அரசியலில் இருந்து மாறுபட்ட கோணத்திலே ஒரு புதிய மாறுபட்ட அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறார். இவர்கள் எத்தனை தடைகளை போட வேண்டும். எங்களை நடக்க விடுகிறார்கள் 2 கிலோமீட்டர். ஞாயிற்றுக்கிழமையில் என்ன இருக்கிறது ரோட்டிலே நீங்களே பாருங்கள். எங்களை வேண்டுமென்று வேறு மாவட்டத்தில் இருக்கிறவர்களை, வேலூர் காஞ்சிபுரம் போன்றவர்களை, அங்கு மட்டுமே இருப்பவர்களை அங்கேயே கைது செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தடை செய்யும் நோக்கினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் கொலப்பாக்கம் இதே மாவட்டத்தில் இருந்து என்ன செய்கிறோம், எத்தனை தடைகளை போட்டாலும் எவ்வளவு அவர்கள் செய்தாலும் ரோட்ல தாங்க போராட்டம் நடத்த முடியும்.